நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சத்துணவு ஊழியர்களின் போராட்டத்திற்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். போராட்ட களமாக தமிழகம் இருப்பதாகவும் சத்துணவு பணியாளர்களும் இன்று முதல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தால் அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முழு நேர அரசு ஊழியர்களாக அறிவித்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் இன்று முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரிவினராக போராட்டங்களை தொடங்கும் நிலையில் அவற்றுக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டு முறையே 7700, 4100, 3000 அடிப்படை ஊதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய சத்துணவு அமைப்பாளர்கள், சமையலாளர்கள், சமையல் உதவியாளர்கள் ஆகியோரை முழு நேர நிரந்தர பணியாளர்களாக அறிவித்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சத்துணவு அமைப்பாளர்கள் பல ஆண்டுகளாக ஏற்கப்படாத தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வலியுறுத்தி அவர்கள் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டனர் எனவும் வேலை நிறுத்தத்திற்கான காரணங்களை விளக்கி 12ஆம் தேதி மாநாட்டையும் அவர்கள் நடத்தினார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சத்துணவு பணியாளர்களுடைய இந்த போராட்டம் மாணவர்களிடமும் அடித்தட்டு மக்களிடமும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 43,000 சத்துணவு மையங்களில் இப்போதைக்கு 71,000 பேர் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலே 43,000 சத்துணவு மையங்களும் முடங்கிவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மையங்களை நம்பி இருக்கக்கூடிய 40 லட்சம் மாணவர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்படும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஏழை குடும்பங்களை சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு சத்துணவு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு இந்த போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.